Hi students, welcome to CS Tanjapur. This is Bhaskaran. In the session, 11th Computer Science Public Exam important questions 2023-24 both English medium and Tamil medium தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 11th Computer Science பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18 chapters இருக்குது. ஸோ இந்த 18 chaptersல இருக்கிற important 2 marks, 3 marks and 5 mark questions and top 5 mark questions அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாடல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் என்னென்னலாம் வந்து கேட்பாங்கன்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 11th சிஎஸ் அண்டு சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் சேமாக தான் இருக்கும். இதில் நம்பர் சிஸ்டம் சாப்டர் 2 மட்டும்தான் உங்களுக்கு பூலியன் அல்ஜிப்ரான்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 5 சாப்டரில் சேம் கொஸ்டின்ஸ் தான் டிட்டோவாக கொடுத்து வந்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்குற கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா சாப்டர் 6, 7, 8 வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமான்றதை கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 marks அண்ட் 1 marks வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்றதை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் படிக்கிற இந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கொஷின்ஸ் நமக்கு இதில் வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம், இந்த நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். 2 marksஆக இருந்தாலும் 3 markஆக இருந்தாலும் அண்ட் தென் 5 markஆக இருந்தாலும். ஓகேவா? ஸோ கொஷின் இதே கொஷின் தான் வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாடலில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ புக் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சாப்டர் 2 நம்பர் சிஸ்டத்தை தரவாக கோத்ரூ பண்ணணுன்றது இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் அதிகமாக கேட்ட கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட்ன்ற கொஷின்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த பார்ட்லேயும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்றதை பார்த்துக்கணும். ஸோ டோட்டலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mark கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த 32 கொஷின்ஸில் நீங்கள் எழுத போகிறது 6 கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத போகிறீங்க. ஸோ இந்த 6 கொஷினில் கண்டிப்பாக ஒரு கொஷின் ப்ராப்ளமாக இருக்கலாம், அது அதர்வைஸ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம். ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் அலோகேட் பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணணும். ஸோ நம்ம ஓவராலாக 18 சாப்டரில் இருக்கிற எல்லா 2 marksம் கோத்ரூ பண்ணுறது பதிலாக ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணாலே உங்களால் ஆவரேஜான ஒரு மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதை தான் இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கொடுத்துருக்குற அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸோ இந்த அகாடமிக் இயர் கொஷின் பேப்பர், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். எதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க, எது வந்து புதுசாக கொஷின்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றது அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்து தான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 marksஸை பொறுத்த வரைக்கும் 32 கொஷின் கொடுத்துருக்கோம். த சேம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நம்ம வந்து கொடுத்துருக்கணும் அதே கொஷின் தான் இங்கேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோன்றதையும் நான் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 23 கொஷின்ஸ் வந்து இங்கே 3 mark கொடுத்துருக்கேன். சேம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான். ஓகேங்களா? ஸோ 23 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் வந்து இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைமில் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின் கொடுத்துருக்கோம். இதே சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய தேரி பாட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து கொஷின் டிஃபர் ஆகும். ஸோ 15 கொஷின்ஸ். ஸோ அப்போ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் 2 marks, 3 marks அண்டு 5 mark கொஷின்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணாலே ஒரு 45 marksக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ண முடியுன்றது நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக 1 marksஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 15 1 mark இருக்குன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு புக் பேக்லேருந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 or 11 கொஷின்ஸ் வந்து டேரெக்டாகவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணலாம். அப்படி இல்லைனா டாப் 5 mark கொஷின்ஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த 5 mark கொஷின்ஸ் உங்களுக்கு 2 or 3 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடுன்றதை சொல்கிறேன். ஸோ ஓவராலாக அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 mark கொஷின்ஸு நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க டெஃபினட்டாக ஒரு 60 ஓகேங்களா 55 to 60 இந்த மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் 70க்குன்றதை நான் சொல்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 marks or 12 marks வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ப்ரோக்ராம்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்ஸுன்றது நமக்கு அதிகமாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே எரர். ஓகேங்களா? டீபக் ஆஃப் தென் இந்த எரர் கேட்பாங்க. ஆர் அதர்வைஸ் அவுட்புட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க, டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ போத் இங்கிலீஷ் மீடியம்
மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ மாதிரி நிரல் வினாக்களும் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், ஓகேவா. ஸோ அரே, ஸோ இந்தமாரி பார்ட்டில் வந்து என்ன பண்ணுன்னா இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை கோத்ரூ பண்ணாலே போதும். ஸோ நமக்கு புக் இன்சைடில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இருந்தாலும் எந்தெந்த பீரியடில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ புதுசாக என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றது பார்க்கும்போது ஸோ இந்த மெத்தடில் தான் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 70க்கு ஒரு 60 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸை வந்து படித்தாலே உங்களால் டெஃபினட்டாக எடுக்க முடியுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்றதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம், வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ்லாம் வந்து தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். 1 மார்க் வந்து புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் 1 வேர்டில் 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 1 வேர்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களால் சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற போல தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம 18 சாப்டர்ஸில் இருக்க எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஷின்ஸை படிக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிப் பண்ணி நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணுன்றதை நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 55 to 60 இந்த மாதிரி மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். சார் நான் சென்டம் எடுக்கிறன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த கொஷின்ஸும் கோத்ரூ பண்ணுங்கள். புக்கு இன்சைடில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பார்ட் இருக்குது, க்ளோசரி பார்ட் இருக்குது, ஓகேவா. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம்லாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ப்ராப்ளம்ஸ் கரெக்ட் ஆகிடுச்சுனாலே உங்களால் ஃபுல் மார்க் நமக்கு கிடச்சிடும், ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்ன கொஷின் பேப்பர்லாம் வந்து செட் பண்ணி அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருங்க அண்ட் தென் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இயர் பை இயர் நான் வந்து இப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோமோ அது பெரும்பாலும் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இயர்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க சார் நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்குன்றது. ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு நான் இங்கே கொடுக்குறேன். கண்டிப்பாக இதிலிருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் கவர் ஆகும், கவர் ஆகாமல் இருக்காது. சார் நான் பாஸ் பண்ணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சாப்டர், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணணும், நான் சாப்டர்ஸ் வந்து லெஸ் சாப்டர்ஸாக என்னால் படிக்க முடியும். ஸோ அந்த சாப்டர்ஸ்லாம் என்னால் படிக்கலாம்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டு ஃபஸ்ட் 2 சாப்டர்ஸை படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடிச்சிடும். அண்ட் தென் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட், ஓகேங்களா, லாஸ்ட் இந்த 17th சாப்டர் வந்து கண்டிப்பாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ், ஓகேவா. 17, 18 சாப்டர்ஸ் இதுலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வரும், ஓகேவா, கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ நான் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்குறனோ, ஸோ நீங்கள் இந்த 18 சாப்டர்ஸில் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து தரவாக இருக்கிறீங்களோ அந்த தரவு பண்ணுற கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கோத்ரூ பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுன்றதையும் சொல்கிறேன். ஸோ இதை தாண்டி கொஷின்ஸ் நமக்கு வராது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் படிக்கிற 5 மார்க் கொஷின்ஸ் அதுலேருந்து ஒரு சப் டாப்பிக்லேருந்து ஒரு 3 மார்க்கோ 2 மார்க்கோ ஸோ கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கே தவிர கண்டிப்பாக பெரும்பாலும் கொஷின்ஸ் இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நான் சொல்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா ஸோ பிடிஎஃபாக நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.